பாருங்க didn't you wake me up நீங்க SV போடுங்க right why you didn't wake me up அந்த meக்கு வந்து ஆப்ஜெக்ட் you me இங்க கொண்டு வந்தீங்களா லோகேஷ் ஒய் வெள்ள நம்ம எடுப்போம் பாருங்க டிட வெள்ள எடுப்போம் ஒய்ய வெள்ள எடுப்போம்ல அந்த ஒய் டிட வெள்ள எடுக்கணும் நாட்டு போடுறதுனால ஒய் டிடன்ட் யூ வெள்ள எடுத்துறீங்க அப்ப யூ உள்ளேயே உட்காந்துரும் அப்புறம் என்ன வேக் பண்ண யாரே என்ன மீ போட்டே ஆகும் சார் இல்ல மதர் ஏன் அலாரம் செட் பண்ணலையான்னு கேட்டாங்க சார் ஏன் இப்ப அம்மா வந்து கேக்குறாங்க அம்மா வந்து கேட்டது ஏன் நீ இல்லையா இப்ப லோகேஷ் நீங்க சொல்லுங்க அழகா கொண்டு வந்துட்டீங்க பாருங்க why you did not set the alarm இல்ல ஏன் வைக்கலன்னு கேட்டாங்களா செட் பண்ணலையான்னு கேட்டாங்களா அதான் சார் ஏன் வைக்கல did you ஏன்னு கேட்டாங்களா ஏன்னு கேட்டாங்களா yes sir why didn't you yes sir set the alarm அவ்வளவுதான் நீங்க அப்படியே போடுங்க சார் இது did you not னு போடலாமா அப்படியே அவ்வளவுதான் ரெண்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கண்ட்ராக்ட் பண்ணாம நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்கன்னா why did you not ஏன் பண்ணல why did you not பிரமாதம் ரெண்டும் ஒண்ணுதான் நாட்டை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் உள்ள கொண்டு போயிடணும் நாட்டை பாசிபிலிட்டின்னு கண்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வெளில கொண்டு வந்துடும் why did you not set the alarm இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறது why didn't you set the alarmனா கொஞ்சம் படாயிட்டு நாட்டுல ஏன் அந்த நாட்டை உள்ள கொண்டு போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் இந்த நாட்டை நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தமிழ் பேர் தான் why did you not set the alarm என்ன சொன்னீங்க so I forget it sir இல்ல இந்த தடவை முக்கியம் நான் மறந்துட்டேன்னு சொன்னேன் சார் மறந்துட்டேங்கிறது கரெக்டா மாத்தாம விட்டீங்க பாருங்க நான் மறந்துட்டேன் forgot it sir I forgot இது கூட வேண்டாம் ஆனா forgetன்னு சொல்லக்கூடாது forgetன்னு சொல்லக்கூடாது ரொம்ப முக்கியம் லோகேஷ் ஓகே சார் நீங்க forgetன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு காது கேட்டுச்சு forgot தான் சொன்னேன் சார் forgotten தான் சொல்ல forgetன்னு முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து உள் வாங்கல ஆனா forgotten நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பரான விஷயம் I forgot இப்ப பாருங்க இப்படி ரொம்ப ஏதாவது சொன்னா I forgot to set the alarm நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போலாம் சார் இப்போ அம்மா நான் ஐரன் பண்றேன் நீ கீசர் ஆன் பண்ணிட்டு கூலின்னு சொன்னாங்க சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க நான் ஐரன் பண்றேன் நீ கீசர் ஆன் பண்ணிட்டு குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க ஐரன்னே சொல்லுங்க ஐரன் வேண்டாம் அயன்னே சொல்லுங்க அயன் இப்ப பாருங்க இப்ப லெட் மீ போடலாம் ஐயும் போடலாம் தப்பு இல்லைங்க லெட் மீ அயன் யுவர் க்ளோஸ் பாருங்க நல்லா பாருங்க லெட் மீ அயன் யுவர் க்ளோஸ் சப்ஜெக்ட் அவ்வளவுதான் யுவர் க்ளோஸ்ங்கிறது அப்படியே ஆப்ஷன் லெட் மீ ஐ வில் இப்ப வந்து ஐ அயன் நான் பண்றேன்னு சொன்னா ஐ அயன் யுவர் க்ளோஸ் அப்புறம் என்ன சொன்னாங்க கீசர் போட்டு குளிச்சுக்கோன்னு சொன்னாங்க சார் ஸ்விட்ச் ஆன் வெறும் ஆன் சொல்லிட்டு கூடாது ஸ்விட்ச் ஆன் switch on the geyser okay heater nu potukuren switch on the heater and take hot bath let me switch on the heater and take bath அருமை இது உங்களுக்கு நான் இந்த எக்ஸல்ல ஷேர் பண்றேன் நீங்க அருமையா பேசி அனுப்பிடலாம் அதை switch on வெறும் ஆன்லாம் சொல்லக்கூடாது switch on I switch on you switch on can you switch on switch off மாதிரி பண்ணும் can you on the ன்னு சொல்லக்கூடாது can you on ன்னு சொல்லக்கூடாது இது எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் பேசுறப்ப இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்தாலே புரிஞ்சிடும் ஓகே சார் அடுத்து டவல் எடுத்துட்டு போ மறந்துடாதன்னு சொன்னாங்க சார் அம்மா வந்து சொன்னது வந்து நீங்களே சொல்லுங்க லோகேஷ் அருமையா சொல்லுங்க சார் அம்மா சொன்னது டவல் எடுத்துட்டு போ மறந்துடாதன்னு இது அப்படியே இங்கிலீஷ் அடிங்க சொல்லுங்க டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் டவல் நீங்க இப்படி சொல்லலாம் அருமையா டோன்ட் ஃபர்கெட் to bring the towel to take the towel okay correct
எவ்வளவு ஈஸியா போச்சு பாருங்க. தமிழ்ல கூட இப்படி போனா அப்படி அப்படி இப்படி வளையுது. இது என்ன ஈஸியா போச்சு பாருங்க. ஏ அப்பா, அவர் டவலை கூட லோகேஷ் வந்துருவாரா? எஸ், டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த டவல். என்ன என்ன சொன்னீங்க? ஓகேன்னு சொன்னேன் சார். ஓகே, ஓகே, வெரி குட். ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருக்குது. அம்மா எத்தனை வயசு அம்மாவுக்கு? How old is she? 50 சார். 50. Okay. Are you married, Lokesh? நோ சார். No. What is your age? 27 சார். 27. All right. Very nice. வேற ஏதாவது ஆட் பண்ண ரொம்ப அருமையா பண்ணாரு. பாருங்க, ஒரு 4-5 வாக்கியம்னாலும் இது ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப நல்லா இருந்தது. Forgot to forget. இங்க பாருங்க, don't forget. I forgot. சார் அங்க கார்த்திக் போட்டீங்க சார். லோகேஷ். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, சொல்லுங்க. சார் இங்க கார்த்திக் போட்டீங்க, லோகேஷ் சார். ஓ, yeah. அவரு கரெக்டா வீடியோ ஆன் பண்ணிருக்காரு கார்த்திக். அதனால அவர் மட்டும்தான் தெரியுறாரு. பாக்கி யாருமே ஆன் பண்ணல. அது பார்த்த உடனே இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணணும், வீடியோ எல்லாம் ஆன் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய, ஆன் பண்ணாலே பாதி கிணறு தாண்டிட்டோம். ஏன்னா அவ்வளோ வந்துரும், ஆன் பண்ணாலே வந்துரும். அவ்வளவுதான். ஏன்னாக்கா we are ready to interact. We are ready to interact. சூப்பர், சூப்பர் லோகேஷ், சூப்பர் லோகேஷ். தேங்க்யூ சார். ஒரு 13 நிமிஷம் இருக்கு. ஒரு நப்பா செய்யறா, இன்னும் ஒண்ணு முடிச்சிடலாமா? சார் சார் இன்னொன்னு சார். லோகேஷ் சொல்லுங்க. சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் வேணாம்னு சொன்னேன் சார். நீங்க Yes, நீங்க sir. சொல்லுது எனக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. இப்ப டைம் முன்னாடி இஸ் ஓவர். முன்னாடி சொன்னதுதான். It's getting late, sir. இட் இஸ் கெட்டிங் லேட். இட் இஸ் கெட்டிங் லேட். டைம் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஓ, பிரேக்ஃபாஸ்ட். அது பிரேக்ஃபாஸ்ட் படிக்க கூடாது. பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டா படிச்சிட கூடாது. பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட். ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தை, ஒரே வார்த்தை. ஐ டோன்ட் வாண்ட் பிரேக்ஃபாஸ்ட். என்ன சொன்னாங்க அம்மா? என்ன சொன்னாங்க? கொடுத்து அனுப்புறேன், அங்கேயே போய் சாப்பிடுன்னு சொன்னாங்க. வாவ், கொடுத்து அனுப்புறேன், அங்கேயே போய் சாப்பிடு. இப்ப எனக்கு கொடுத்து அனுப்புறேன் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அங்க போய் சாப்பிட்டு நம்ம அடுத்தது பாத்துக்கலாம். கொடுத்து அனுப்புறேன், கொடுத்து அனுப்புறேன். I give you breakfast, sir. ஐ வில் கிவ் யூ. அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. இந்த கொடுத்து அனுப்புன்னு ரெண்டு வேர்பா நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு தான் கேட்டேன். ஐ வில் கிவ் யூ. பாருங்க, இந்த யூன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க. ஐ வில் கிவ் யூ பிரேக்ஃபாஸ்ட். இப்ப பாருங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டுட்டு சப்ஜெக்ட் வேர்ப் போட்டு என்ன அருமை பாருங்க. இப்ப நீங்க பாக்கணும்னா எஸ்வி போட்டு நம்ம போடுவோம் இல்லையா, ஐஓ டிஓ, ஞாபகம் இருக்கா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க லோகேஷ். நான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன், கொடுத்து அனுப்புறேன், நீ சாப்பிடு. எப்படி சொல்லுங்க? யூ ஹேவ்னு சொல்லலாமா சார்? யூ ஹேவ். யூ ஹேவ்னு சொல்லணும், தப்பு இல்லை. அந்த இட்டு போடணும். யூ ஹேவ் இட்னு நம்ம கமெண்டிங்ல தான் சொல்றோம். நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? நான் ஓகேன்னு சொன்னேன் சார். ஓகே. இந்த கான்வர்சேஷன் ஏன் இப்படி எழுதுறோம்னா, 30-40 கான்வர்சேஷன் போதுங்க, எல்லாமே வந்துடும். ஆன் மண்டே, இட் இஸ் கெட்டிங் லேட். இதே இப்ப வந்து பாத்தீங்களா, இதே வருது பாத்தீங்களா, இட் இஸ் கெட்டிங் லேட். திருப்பி திருப்பி வருது பாத்தீங்களா. ஐ ஃபர்காட் போட்டு டோன்ட் ஃபர்கெட்னு வந்தா சுவிட்ச் ஆன் எத்தனை வாட்டி வரப்போகுது? லெட் மீ இப்பயே 2 வாட்டி வந்துருச்சா? வந்துருமா? நிச்சயம் வந்துடும். ஒரு 40-50 ஸ்ட்ரக்சர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவ்வளவுதான், அதே சுச்சுவேஷன் தான் வரப்போகுது. எய்தர் அந்த டயத்துக்கு எழுந்திரிக்க போறீங்க, இல்ல டைம் தள்ளி எழுந்திரிக்க போறீங்க. 2 தான் நம்ம பண்ண போறோம். இல்ல சீக்கிரமா எழுந்திரிச்ச போறோம். அந்த 3 தான். சோ எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, அந்த டைம் நீங்க பேசுறப்ப பிரசன்ட்ல அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது, பாஸ்ட், ஃபியூச்சர். ஃபியூச்சர் அது மட்டும் பாத்துங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த டயத்தை நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது போயிட்டு லோகேஷ் சொல்லுங்க. லோகேஷ் சார் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எப்படி சார்? இப்ப பாருங்க, நீங்க சார் I take leave, sir. see you அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப நீங்க சிம்பிளா போலாம்.
ஐ டேக் லீவ்லாம் வந்து பாஸுக்கு சொல்லலாம், இது மாதிரி ஃபார்மலா சொல்லலாம். அம்மாவுக்கு போய் அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிக்கு என்ன சொல்லுவோம்? பார்க்கலாம். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னா சி யூ. ரொம்ப சிம்பிள். ஓகே. ஆல்ரைட். அருமையான கன்வர்சேஷன். ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல்லா இருந்தது. பாத்தீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துல எப்படி இருக்குன்னு. இவரே லோகேஷ்க்கு மேரேஜ் இருந்தா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அம்மாட்ட பேசுற மாதிரி பேச முடியாது இல்ல. கரெக்ட் சார். ரைட். அம்மான்னா அம்மா தான், அவங்கள்ட்ட பேசலாம். ரைட். எஸ் சார். வெரி குட். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ரியாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு விஷயம். ரொம்ப பிரமாதமான விஷயம். குமார் சார், அது கொஞ்சம் நம்பிக்கை வருதா? பண்ணிடலாமா குமார் சார்? எல்லாம் பண்ணிடலாமா?